மாசம் தானே ட்ரெயினிங் டீச்சர் கோசம் சண்டை போட்டீங்க, பேசி முச்சு விட்டேன். இப்ப மறுபடியும் என்னடா? ஏய் மணி, சொல்ற என்னடா ஆச்சு? டேய், நான் கேட்டுக்கிறேன், நீ என்னடா அவனை பார்த்து மச்சினாக்குற? அது வந்துண்ணா, நீ சொல்லாத, நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். நீ சொல்லு பாத்தீங்கன்னா என்னாச்சு? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேனா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுண்ணா. இப்ப இவன் வந்து சண்டை போறானா, இவன் தான் லவ் பண்றேன்ட்டு. போய் சொல்றானா? நானும் அந்த பொண்ணு 1 வருஷமா லவ் பண்றேனா? ஏய், என்னடா சொல்றீங்க? உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? 8 மாசமாண்ணா. திரும்ப அவன் போய் சொல்றானா? என்கிட்ட சண்டை வலிங்கன்னா அவன் இதெல்லாம் பண்ணிருக்கான். நானும் அவ்வளவு பேச சாட் வேணா இருக்கு, எடுத்து காட்டவா? என்கிட்ட கூட தானே சேட்லாம் இருக்கு. அவன் தான் 8 மாசமா தெரியுன்றான்ல, அப்புறம் எதுக்கு நான் அந்த பொண்ணு ஐடியா ஃபாலோ கூட பண்ணல? கேட்கலாம். சொல்லுப்பா. அவளோட ஐடியா அவன் அண்ணன் யூஸ் பண்றானா, அதை பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். அதனாலதான் நான் ஃபாலோ பண்ணாம இருந்தேன். அவன் இவன் பேச வேணாம்னு சொன்னான், டென்ஷன் ஆகுது. நான் அப்போ 1 வருஷமா லவ் பண்றேன்றான். அப்ப அவன் ஏன் ஃபாலோ பண்ணான்னு கேளுனேன். சொல்லுப்பா மணி. அவன் சொன்னா அதே ரீசன் தானா, ஃபாலோ பண்ண அண்ணன் செக் பண்ணுவான்னு ஃபாலோ பண்ணலண்ணா. இது சரிப்பட்டு வராது. ஒண்ணு பண்ணலாம், அந்த பொண்ணை நேர்ல கூப்பிட்டு உங்க 2 பேர்ல யார அவ லவ் பண்றான்னு கேட்டுடலாம். அவளால இப்பெல்லாம் வர முடியாதுண்ணா. ஏன்? அவன் கோயம்புத்தூர்ல இருக்கானா. அப்ப மீட்டப்ல எப்படிரா? அவ சென்னை வரப்போ சொல்றேன்னு சொன்னா, அப்போதானா. உங்ககிட்டயே அவன் அதான் சொன்னாலா? ஆமாண்ணா. ரொம்ப கஷ்டம்டா. அந்த பொண்ணு யாருன்னு காட்டுங்கடா. அவனை முதல்ல போக சொல்லலாம், அவனை பார்க்க டென்ஷன் ஆகுது எனக்கு. நான் முதல்ல அவனை லைஃப் இருந்து போக சொன்னேன். முதல்ல இத்தனை வாட்டி சொல்றேன், அவன் இவன் சொல்லாதடா. நான் எப்படி வேணா சொல்லுவேன். டேய், இவன் ஏன் ஆள்றா?